என்ன முருகண்ணா ஆளுக்கு ஆள் ஷாக் ஆகுறீங்க? யார் பேருக்கு தானே வந்துருக்குது? நீ ரெக்கமெண்ட் பண்ணி அவன் பேருக்கு தான்டா. அப்பா நான் தான் சொன்னேன்ல, நல்லவன் பக்கம் தான் ஆண்டவன் இருப்பான். அடுத்தது ஆக வேண்டியதை பாருங்க. நான் சரவணண்ணா, அந்த ஆள் காசை வாங்கினா. தம்பி டேய், நீ கட்ட வேண்டிய காசை கொடுறா தம்பி. என்னண்ணா இது? நான் முருகண்ணா, என் பேருக்கு வந்து போச்சு. நான் கொடுத்தானா கொடுக்கப்படுறேண்ணா, என் காசை கழிச்சுன்னு காசை கொடுங்கண்ணா. ஏய் நீ ரொம்ப நல்லவன்டா. ஏமா அவன் காசு கழிச்சு கொடுத்துட்டு போமா. புத்தாளிங்க உனக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான், நீ ஏன் காசை கொடுத்துருமா. இந்தா அடுத்த வாரம் இதே மாதிரி சீட்டு கரெக்டா வந்துன்னு சொல்லிட்டேன் நானு. ஐயோ என்னண்ணா முருகண்ணா, இன்னமும் லட்ச ரூபாயை கொடுத்துட்டு இன்னமும் அதட்டுற மாதிரி அதட்டுறீங்க. சத்த நேரத்தில் காலி பண்ணுற காசு இது. சல்லி காசு 1000 ரூபாயை கொடுத்துட்டு இன்னமும் அடுத்த வாரம் வரமாட்டாங்களா? ஓடுற போகிறாங்க. கொள்ளாத காசு. வரேன் 1000 ரூபாயை கொடுத்துட்டு என்னன்னா எத்த காட்டுறாங்கடாப்பா. சரவணண்ணா ரொம்ப சந்தோஷண்ணா, வரேன். பாய். இந்த கருமம் முடிச்சவனுக்கு தான் எல்லாம் நல்லதும் நடக்குது. ஆனா இந்த நான் தேதி போட்டு அவனுக்கு ஊந்துருச்சுன்னு எழுதுனேன். நான் எழுதிட்டீங்களா? ரைட்டுமா. இந்த இது யார் பேருன்னு பார்த்து எழுதுனேன். சரவணமா. சரவணா, சரி அதை வைங்க. அப்படியே இந்த பேரு யாருன்னு பார்த்து எழுதுறீங்கண்ணா. ஐயோ ஏமா கண்ணம் இருக்குதுமா. என்னண்ணா சொல்றீங்க? ஐயோ என்னண்ணா இப்பதானே அந்த சீட்டை எழுதிட்டு கீழ்ச்சி போட்டோம். அப்புறம் எப்படி நான் பேர் வந்துச்சு? எனக்கு தெரியமா. அப்படி இருந்தா இந்த பேர் யாருன்னு பாருண்ண. ஏமா முருகன். இந்த பேர் யாருன்னு பாருண்ண. ஜெயலட்சுமி. அப்ப ஏன் பேர் போட்டு சீட்டு எங்கண்ணா? அங்கதான் அவன் துப்பாக்கரை வேலை போட்டு காட்ட போட்டான் முத்தாழிக்கு. நான் சதி வேலை பண்ணிட்டான். நம்ம தள்ள நல்லா மிளகா அரைச்சிட்டான். ஏய் நாசமா போனவனே, உனக்கு என்ன மூக்குல வேர்க்குமாடா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வந்து என் பாவத்தையே கொட்டின்னு இருக்கிற. நான் தான் சொன்னேன்ல, அந்த ஆளுகிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவன் போன உடனே நம்ம பாத்துக்கலாம் சொன்னேன்ல. என் பேச்ச நீங்க கேட்டீங்களா? அம்மா முத்தழகி, அந்த மாதிரிலாம் முறைக்காதம்மா. அந்த நாசமா போன நாய் இப்படிலாம் செய்வான்னு எனக்கு தெரியாதும்மா. எப்படிதான் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் அந்த சீட்டை அவன் மாத்தனானே தெரியலம்மா.